ஹாய் எவ்ரிபடி, குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரைட். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபெமிலியர் டாபிக், ரைட். ஆனால் இதில் இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இன்னைக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ரொம்ப ஃபெமிலியர் கேஸ் மட்டும் கிடையாது, ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஃபீல்டில் அடிக்கடி பார்க்கக்கூடிய கேஸ். இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்னென்ன கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம கிளினிக் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பெயின் தான், ரைட். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சிம்டம், பெயின். அதுக்கப்புறம் ஸ்வெல்லிங், அதுக்கப்புறம் டெண்டர்னஸ், ரைட். அதுக்கப்புறம் ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா கிரெப்பிடஸ் மூவ்மெண்ட் கேட்கும், ரைட். இது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மேஜர் ப்ராப்ளம், ரைட். அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீ ஜாயிண்டில் லூஸ் பாடிஸ் இருக்கிறதுனால பெயின் ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப ஷார்ப் பெயின் இருக்கும். இது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு டைப் ஆஃப் கேஸ். அதுக்கப்புறம் நம்ம ஜாயிண்ட்லேயே ரெண்டு டைப் ஆஃப் நம்ம பெயின் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பெட்டலோஃபெமரல் ஜங்ஷனில் பெயின் இருக்கும். தட் மீன்ஸ் த போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பெட்டலா, ரைட். ஸோ அங்கே பெயின் இருக்கும். தென் அனதர் ஒன் டைப் பார்த்தீங்கன்னா த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் பிட்வீன் த லோயர் எண்ட் ஆஃப் த ஃபீமர் அண்ட் சுப்பீரியர் எண்ட் ஆஃப் த டிபியா, ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெயின் இருக்கும், ரைட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஓகே. ஆனால் அதையும் தாண்டி சில பெயின் கேசஸ் நம்ம பார்த்தீங்கன்னா medial collateral ligament or medial joint line, lateral collateral ligament or lateral joint line நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பெயினை ஃபீல் பண்ணியிருப்போம், ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பெயினை ரிலீவ் பண்ணுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். இங்கே தான் நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மொடாலிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறதுல நம்ம நிறையா சின்ன சின்னதாக மிஸ்டேக் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மாடலிட்டிஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு மாடலிட்டிஸ் தான் பெஸ்ட்டாக அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மேனுவல் டெக்னிக்ஸ் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ மேனுவல் டெக்னிக்ஸ் பார்த்தீங்கன்னா டெண்டால் ரிலீஸ் தெரப்பி பண்ணுறாங்க. லைட் நிறைய பேர் ட்ரெயின் ஹீல்டிங், அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், இந்த மாதிரி நிறையா ப்ராக்டிஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரைட். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஃபிசியோதெரப்பியில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பெயினை ரிலீவ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா மொடாலிட்டிஸ் தான், ரைட். ஸோ மொடாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, ரைட். ஸோ இப்போ நம்ம பெயினை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா த சைஸ் ஆஃப் த பெயின். சைஸ் ஆஃப் த பெயினை பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2.5 சென்டிமீட்டர் சர்க்கிளில் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, சரிங்களா. ஸோ 2.5 சென்டிமீட்டர் இவ்வளோ தான், இவ்வளோ சர்க்கிளில் பெயின் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா விச் இஸ் த பெஸ்ட் மாடாலிட்டி ஃபார் த பெயின் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அல்ட்ராசவுண்டு தான் நமக்கு பெஸ்ட். அதாவது ஒரே ஒரு இடத்துல பெயின் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா, சின்ன சைஸில் பெயின் இருந்துச்சுன்னா அல்ட்ராசவுண்ட் தெரப்பி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட். ஸோ இப்போ நம்ம இந்த அல்ட்ராசவுண்ட் தெரப்பி அப்ளை பண்ணும் பொழுது டோசேஜ் அப்படின்னும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் போகணும். ஏன்னா இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூஸ் எடுக்கும்போது லிகமெண்ட்டுக்கு நம்ம ஒரு இன்டென்சிட்டி செலக்ட் பண்ணணும், ரைட். அதே இது பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் பெயின்னா ஒன்று செலக்ட் பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் டிஃப்ரெண்ட் டைப்பாக இருந்துச்சுன்னா வேறு மாடலிட்டி செலக்ட் பண்ணணும், சரிங்களா, ரைட். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அல்ட்ராசவுண்ட் தெரப்பிக்கு வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூ நம்மளுக்கு ப்ராப்ளம், முக்கியமாக லிகமெண்ட். லிகமெண்ட்டில் நமக்கு பெயின் இருக்குன்னா நம்ம என்ன மாதிரியான ஒரு இன்டென்சிட்டி நம்ம சூஸ் பண்ணுறது, ரைட். ஸோ நம்ம பெயின் சிவியராக இருந்துச்சுன்னா கண்டினியூஸ் ஆர் 1:1 ரேஷியோவில் நம்ம மோடு நம்ம செலக்ட் பண்ணுவோம். இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே, அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ் லிகமெண்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு
சூப்பர்ஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து இருந்தால் போதும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.2 to 1.5 வாட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரைட்? இது வந்து யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? இதுவே கார்டிலேஜாக வந்து இருந்தால் சார் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் வந்து அதிகமாக வந்து போகணும், ரைட்? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து 0.8 to 0.8 to 1 வாட்ஸ் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இது வந்து நமக்கு வந்து போதும். ஏன் சார் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 1.2 to 1.5 வந்து யூஸ் பண்ணுறோம், கார்டிலேஜுக்கு 0.2 to 1 வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா we have to maintain the attenuation. இந்த அட்டெனுவேஷன் நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெப்த் வந்து கூட கூட அட்டெனுவேஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்மளுக்கு 1.2 to 1.5 அப்படின்றது அட்டெனுவேஷன் வந்து ஜாஸ்தியாக வந்து இருக்கும். ஸோ ரொம்ப வந்து டெப்த் வந்து போக போக வந்து பார்த்தீங்கன்னா அதோட வந்து வேவ் லென்த் குறையும், இன்டென்சிட்டியும் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஆனால் இந்த கார்டிலேஜோட கம்பேர் பண்ணும்போது இந்த 0.8 கம்பேர் பண்ணும்பொழுது இதோட அட்டெனுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்கும், ரைட்? வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட வந்து இருக்கும். ஸோ கார்டிலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்து டெப்த்தாக வந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு ஒன்று, ரைட்? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஏரியாவில் இருக்கக்கூடிய சின்ன பெயின். இதுக்கே கொஞ்சம் பெருசாக வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம அடுத்து சூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது முக்கியமாக ஹீட் தெரப்பியில் என்ன வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேக்ஸ் தெரப்பி. இது எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ரைட்? அதுக்கப்புறம் சார்பை டயத்தெர்மி. ஸோ இது ரெண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூஸ் பண்ணலாம், சரி, ரைட்? ஸோ இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன வந்து பண்ணும்? ஹீட் தெரப்பி வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா நம்மளுக்கு வந்து தெரியும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் இம்ப்ரூவ் த blood supply, right? So increase the liquidity of the synovial fluid, right? It will lead to recovery of the cartilage. So இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாயிண்ட்ல வந்து இருக்க all of the soft tissue structures எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் திரும்பி ரெஸ்டோர் ஆகிறதுக்கு இந்த ஹீட் தெரப்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயுமே வேக்ஸ் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுல ஒரு பெஸ்ட் தெரப்பியாக வந்து இருக்கும், ரைட்? காரணம் என்னன்றது நம்மளுக்கு வந்து தெரியும், சரிங்களா? சார்பை டயத்தெர்மியோட கம்பேர் பண்ணும்போது வேக்ஸ் தெரப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து இந்த ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இதோட ஹீட் வந்து மைல்டாக வந்து இருக்கும், ஆனால் ரொம்ப டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். நம்ம லேட்டன் ஹீட்டில் வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ சார்பை டயத்தெர்மி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆப்டிமல் ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பர்டிகுலராக எந்தெந்த சாஃப்ட் டிஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அங்கே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், சரிங்களா? ரைட்? ஸோ அது ஈஸியாக கண்டக்டிவிட்டி வந்து இருக்கிற ஏரியாவில் தான் ஹீட்டை வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணும், சரி, ரைட்? ஸோ தென் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஜாயிண்ட் பெயின் வித் ஸ்வெல்லிங், ரைட், வித் பெயின் இன் மசில், முக்கியமான விஷயம். ஸோ இப்போ ஜாயிண்ட் பெயின் வந்து இருக்குது, ஸ்வெல்லிங் இருக்குது, பெயின் இருக்குது, மசிலில் வந்து பெயின் வந்து இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன வந்து பண்ணுறது, ரைட்? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பெயினுக்கு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பின்னு ஒன்று நம்ம வந்து வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபெரன்ஷியல் தெரப்பியில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னன்றது நம்மளுக்கு வந்து தெரியும். இட் இஸ் அ மீடியம் டைப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூசிங் எ லோ ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட், சரிங்களா? ரைட்? டூ ஹை ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூசிங் எ மீடியம் ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட். ஸோ இப்போ இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை பண்ணும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கன்ட்ராக்ஷன் வந்து பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் வித் மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து கன்ட்ராக்ஷன் ஆகிறதுனால இங்கே பிளட் சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் வந்து ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூணு ப்ராப்ளம் சேர்ந்து இருக்கும் பொழுது ஐஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ இஸ் அஸ் யூஷுவல் இதோட ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட் நமக்கு தெரியும். பிளட் சப்ளை இம்ப்ரூவ் பண்ணும், கன்ட்ராக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா நம்ம வந்து அடுத்தடுத்து சொல்லிட்டே வந்து போகலாம், ரைட்? ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் தனித்தனி எக்யூப்மெண்ட்டாக சொல்கிறோம். ஒருவேளை இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து
பெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு. பெயினோட வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பெயின் ஏரியா வந்து நிறையா வந்து இருக்கு. லார்ஜ் சைஸ் ஆஃப் பெயின். அதுல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா வந்து லார்ஜ் சைஸ் முழங்கால் ஃபுல்லா வந்து வலிக்குது சார், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மீடியல் ஜாயிண்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா பெயின் கொஞ்சம் சிவியரா இருக்கு, சுறுசுறுப்புன்னு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஒரு ஷார்ப் பெயின் இருக்கு. இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஹீட் தெரப்பி பிளஸ் அல்ட்ராசவுண்ட் தெரப்பி வச்சிடலாம். ஓகே. இரண்டாவது வந்து ஒரு கண்டிஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இதுவே வந்து பெயின் வந்து இருக்கும். பெயினோட வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட்க்கு சுப்பீரியர் பார்ட் இன்ஃபீரியர் பார்ட் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து பெயின் வந்து இருக்கும். வித் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெல்லிங் வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பண்ணலாம், the same heat therapy with IFT. ஸோ இப்படி அப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயின் வந்து சூப்பரா வந்து குறையும். ரைட். ஸோ இப்போ இதுக்கடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பெயின் வந்து ஒரு 50 to 70% பெயின் குறையும் போது we will start the exercise. எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். என்ன எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்பயுமே நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் மொத்தமாக வந்து கொடுக்கக்கூடாது. முதல் வந்து விஷயம். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் ரைட் வந்து பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவ் எக்ஸசைஸ் ரொம்ப மைல்டாக வித் மினிமம் கவுண்டில் கொடுக்கணும். ஒரு 10 கவுண்ட்ஸ் வந்து போதுமானது. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் இஸ் ஒன் ஆஃப் த best exercise for the quadriceps muscles. Everybody knows that. Right. Second வந்து பாத்தீங்கன்னா mobility exercise. நீ வந்து relaxed flexion exercise in the lying position and the high sitting position. இது வந்து உங்களுக்கு வந்து போதும். சரிங்களா? ஸோ அப்புறம் ஆஃப்டர் தட் இந்த பெயின் மறுபடியும் ஒரு 90% வரைக்கும் வந்து குறையுது, இல்லாட்டி 80% வந்து குறையுது அப்படின்னீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை சிட்டிங்லேயே கொடுக்கணும். சரிங்களா? அதே ஸ்டாட்டிக் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுற எக்ஸசைஸை ஹை சிட்டிங்கில் வந்து கொடுக்கலாம். ரைட். ஸோ அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் ஜாயிண்டில் வந்து ஏதாவது வெயிட் கஃப் வந்து நம்ம வந்து மாட்டிட்டு குவாட்ரிசெப்ஸ் ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ வந்து 80%க்கு அப்புறம் எல்லாம் நமக்கு வந்து வலி நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னீங்கன்னா நம்ம மைல்டாக ரெசிஸ்டட் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து மைல்டு ரெசிஸ்டன்ஸ் தான். அதை கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு நல்லா வலியும் குறைஞ்சிருச்சு, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது பெயின் எதுவும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை அப்படின்னீங்கன்னா வந்து ரைட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தென் 40 அண்ட் கிரேட்டர் தென் 40 அப்படின்றத நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ லெஸ் தென் 40 அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து அடுத்து ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கன்ஃபியூஷன். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இவங்களுக்கு 40 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு மைல்டாக வந்து இருக்கும். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து செமி ஸ்குவாட்டிங் வந்து நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரைட். ஸோ இப்பயே இவங்களுக்கு 40 வயசுக்கு மேலே வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஸ்குவாட்டிங் எக்ஸசைஸை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னு நம்மளுக்கு வந்து தெரியும். ரைட். பயோமெக்கானிக்ஸில் வந்து படிச்சிருக்கோம். 90 டிகிரிக்கு மேலே வந்து போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோயர் எண்ட் ஆஃப் த அந்த ரெண்டு காண்டைல்ஸ் ஃபேமரல் காண்டைல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடிங் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் அப் டு 120 டிகிரி வரைக்கும். ஸோ 90 to 120 டிகிரி வரைக்கும் வந்து இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் எலும்பு தேய்மானம் வந்து அதிகமாகும். நாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து 40+ ஆர் 50+ வந்து இருக்கிறவங்களுக்கோ அல்லது சிவியராக நீ ஜாயின் பெயின் வந்து இருந்து நீ ஜாயின் வந்து ரொம்ப தேஞ்சு போய் வந்து இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஸ்குவாட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ரைட். ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டேஜ்லாம் நம்ம வந்து தாண்டிட்டு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் ரிலீஃப் ஆகிடுச்சு. சிலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரைட். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஷண்ட்டுக்கு பெயின் வந்து எதனால வந்தது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். பை ஏஜிங் ப்ராசஸ் ஒன் ஆஃப் த ரீசன். சரிங்களா? ஸோ ஏஜிங் ப்ராசஸ்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லெஸ் தென் 50 இயர்ஸ் இவங்களுக்கு பெயின் வந்து வர்றதுக்கு வந்து நிறையா வந்து ரீசன்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ மொதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்ப்ராப்பர் போஸ்டர். ரைட். ப்ரொலாங்டு ஸ்டாண்டிங், ஃப்ரீக்வென்ட் சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங், ஸ்குவாட்டிங் வந்து அடிக்கடி வந்து பண்ணுற வேலையாக வந்து இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாக வந்து நிறையா வந்து பிரச்சனைகள்லாம் வந்து இருக்கும்.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் எலும்பு தேஞ்சு போயிடும். ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜாப் இல்லாட்டி இந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைக்கணும் இல்லாட்டி ஸ்டாப் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 50+ வந்து இருக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வாக்கிங் ஹீல்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாமா அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஹீல்ஸ்னு சொன்ன உடனே வந்து வாக்கிங் ஹீல்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேஷண்ட் வந்து வாக்கிங் ஹீல்ஸ் தேவைன்னா இவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்கலாம். எப்போ வந்து தேவைப்படும்? ரொம்ப பாடி வெயிட் வந்து அதிகமாக வந்து இருப்பாங்க. நடக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு ஸ்விங்கிங் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும். நீ ஜாயிண்டில் வந்து ஏதாவது டிஃபார்மிட்டி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். பெயின் ரொம்ப சிவியராக வந்து இருக்கும். சின்னதாக ஒரு 10 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னாலே உங்களுக்கு வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஹீல்ஸ்ன்றது வந்து ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க ரொட்டீன் ஒர்க் வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து ஏற்கனவே அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அவங்க அன்னைக்கு தேவையான ஒர்க்கை வந்து பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எந்தெந்த ஒர்க் செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதை நம்ம வந்து சொல்லணும். மோஸ்ட்லி 90 டிகிரிக்கு மேலே நீங்கள் வந்து மடக்கிற மாதிரி வந்து இருக்கக்கூடிய ஒர்க்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ரொலாங் ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்து பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸ்குவாட்டிங் செய்யவே கூடாது, பேஷண்ட்டாலையும் செய்ய முடியாது, அது ஒரு விஷயம். ஸோ கிராஸ் லெக் சிட்டிங் வந்து பண்ணக்கூடாது, நீலிங் வந்து பண்ணக்கூடாது, ஸ்குவாட்டிங் வந்து பண்ணக்கூடாது. ரைட். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாடி பெரியறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்கை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து ஃபைனலி உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத வந்து கிளியராக இவங்களுக்கு வந்து சொல்லணும். சரிங்களா? ரைட். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.